ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்சா சாரி செகண்ட் மேட்ச்சு மதுரை விசஸ் ஆஃப்னு பேர் தெரியல கேட்டுப்போம். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண தினேஷ் ஃபஸ்ட் பால் முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இங்கே பவுலர் கையில். செகண்ட் ஒன் இந்த தடவை விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரீபால் செகண்ட் ஒன் த்ரீ. அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையெல்லாம் போயிருக்கு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட். தப்பு பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராஸ் தேவையில்லாமல் அங்கே கையில் பவுலர் கையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை லெக் பை ஃபீல்டர் கிருஷ்ணா. நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள். இந்த தடவை வெளியே இழுத்து போட்டாங்க தெளிவாக. டாட் போர்ட் ஃபஸ்ட் மோர். இந்த தடவை வாட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 6 கவர்திசில வர முதல் 6 இன்னைக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க தப்பு பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் 2 ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் 6. அட்லாஸ்ட் இந்த ஆரோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க தினேஷ். ஒரு ஃப்ரீ பாலு ஒரு சப்பு தான் சொன்னாங்க. ஒரு சப் மாறின காரணத்தினால இங்கே ஃப்ரீ கிட்டும் சொல்லியிருக்காங்க அம்பேர் டெசிஷன். ஃப்ரீ கிட் பாலை கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க தினேஷ். இன்னொரு ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் வசந்த் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். முதல் பாலே லெக் பை நல்லா லென்த்தாக பிடிச்சாங்க பவுலர் கையில். இங்கே கீப்பரை போயிட்டு காரணத்தினால சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் போல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை வெளியே இழுத்து போட்ட காரணத்தினால ஒயிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. பெர்கால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை சரியான கனெக்டில் எஜ் அடிச்சு பின்னாடி தான் போயிருக்கு ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட நல்ல ஸ்டாப் ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை பேட்டில் எஜ் இருந்திருக்கு. முக்கியமான விக்கெட்டை இந்த ஓவரில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க வசந்த். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனை வச்சு டாட் போட்டிருக்காங்க. இங்கே வசந்த் நல்ல ஸ்டார்ட். இங்கே வசந்த் கையிலேருந்து டாட்டில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல். இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தெளிவாக பார்த்து எடுத்தாங்க. மிடில்லையும் பட்டிருக்கு. சரியான கனெக்ட் இருந்த காரணத்தினால நல்ல டேக்கனுங்க தினேஷ். 1 ஹேண்டில் பறந்து ரெக்க எதுவும் முளைச்சிருச்சான்னு தெரில தினேஷ் கையில். நல்ல டேக்கண்ணா. இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க வசந்த். 2 ஓவர் முடியல 21 ஆடி இருக்காங்க. ஸ்டார்ட்னா லெஃப்டி கண்ணன் தோட ஃபஸ்ட் பால். முதல் பாலே மாட்டிருக்காங்க தான் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். பேக் டு பேக் 2 நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க தினேஷ் லைனில். முக்கியமான பர்சன் இந்த டீமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரே பர்சன் தினேஷ். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல லைனில் லென்த்தை பிடிச்சாங்க. டாட் போல். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க தப்பு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக மிடிலும் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். இங்கே 6 கீப்பர் க்ளோஸ் போயிருக்காங்க. இந்த தடவை நல்லாவே பந்து திருகினாங்க. டாட் போல். நல்ல ஒரு திருவல் பந்து வச்சு கண்ணன் கையிலேருந்து ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் அடுத்த பால் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை வெளியே இழுத்து அடித்தாங்க. அங்கே கண்டிப்பாக ஒயிட் கிடச்சிரும். ஒயிட் +1 பைஸ் மூலியமாக ஒரு ரன்னு ஒரு ஒயிடு. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தெளிவாக எடுத்துக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பேட்டில் சரியான கனெக்டும் இருந்திருக்கு. விக்கியை தாண்டி இருக்கு. 6 லெஃப்டி பேட்லேருந்து வர முதல் 6. இந்த தடவை பேட்டில் எஜ் இருந்திருக்கு. நல்ல டேக்கன் கீப்பர். போன பால் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் இந்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க கண்ணன். புள்ளியில் 35 ரன் ஆடி இருக்காங்க. ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண முகேஷ் ராமன் முகேஷ் ஃபஸ்ட் பால். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியலனாலும் பாலை தடுத்து போட்டிருக்காங்க. 1 பவுன்ஸில் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அங்கே பேக்கப் இல்லாத காரணத்தினால 2ஆக மாறி இருக்கு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அங்கேயோ ஒரு மிஸ் ஃபீல்டு. கண்டிப்பாக 2ஆக மாறிடும். ஈஸி 2. பேக் டு பேக் 2 டபுளை கொண்டு வந்திருக்காங்க குயிக்கராக. அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு த அகெயின் ஃபீல்டர் தினேஷ் கையில். இந்த தடவை நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோவும் கூட சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் குயிக்கராக பொத்துட்டு வந்துருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் சிங்கிளும் கிடச்சிருக்கு. சின்ன தப்பெல்லாம் மேட்ச்சை எப்போனாலும் மாற்றி விட்ருவோம். லாஸ்ட் 2 more நினைக்கிறேன்.
இந்த தடவை குயிக்கராகவே வந்திருக்கு. டாட் பவுல். ஃபர்ஸ்ட் இங்ஸ் லாஸ்ட் பவுல். அப் டு அக்கரில் அண்டரில் குயிக்கராக வந்திருக்கு. அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க மதுரை. 41 ஆடி இருக்காங்க. 42 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க மதுரை. 32 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா முகேஷ் மற்றும் விக்கி. ஸ்ட்ரைக்கில் முகேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் சண்முகம் ஃபர்ஸ்ட் போர்டர். முதல் பாலே விலைக்கு போடப்பட்ட பந்து ஒய்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சண்முகம். ஃபர்ஸ்ட் பவுண்டரி பாஸ்டராக வந்திருக்கு. குவிக்கரா டாட் பவுல். டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போன பால் ஒரு ஒய்டை பதிவு பண்ணால் இந்த பந்து நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சிருக்காங்க பவுலர் சண்முகம். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை மிஸ் பண்ணியிருக்காங்க. லென்த்தில் தெளிவாக போட்டாங்க. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஹேக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு சுத்தமாக டைமே கொடுக்கலங்க பேட் எடுக்கிறதுக்கு. நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபாஸ்ட்டாக இந்த தடவை குட் லென்த்தில் தெளிவாக அடிச்சாங்க. முன்னாடியே குத்துனாங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட்டஸை மட்டுமே இந்த ஓவரில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் முக்கியமான நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் தப்பான பால் அடிச்சிருக்கலாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கராக கொஞ்சம் காலை பொத்துருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அகேனில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு கேப்பில் தரையோட தரையாக போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள்லாம் கிடைக்கும். சிங்கிள் அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவில் 4 ரன் ஆடிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மதுரை. ஃபுல் ஸ்டார்ட்னா யங்ஸ்டார் முகேஷ். ஸ்ட்ரைக்கில் விக்கி. இந்த உள்ள டிஃபென்ஸுக்கு போனாங்க. கீப்பரை குவிக்கரா போய் எடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எடுத்துருக்காங்க. அது சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள் முகேஷ் டு முகேஷ். இந்த தடவை தப்பான பால் இன்சைட் ஆச்சு. அடிச்சு பார்த்துருக்கலாம். ஃபாஸ்ட்டுக்கு எதுக்கும் பேட் ஆற்றிருக்கு. இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். அப் டு அக்கரில் குவிக்கரா வந்திருக்கு. காலை பார்த்துட்டு டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரும் போன ஓவர் சேர்த்து. இந்த தடவையும் ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. குவிக்கரா வந்திருக்கு. டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டஸை பதிவு பண்ணியிருக்காங்க முகேஷ். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. குவிக்கரா டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் டாட் பவுல். பேக் டு பேக் நல்லா லென்த்தை பிடிச்சி டாட்டாவே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவர் ஃபுல்லாக. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க முகேஷ். ஒரு முடிவில் 5 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு ஹேக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையில் நல்ல த்ரூங்க. சிங்கிள். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை டாப் ஏஜ் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டேக்கன் கூட விக்கெட். இன்னொரு பேட்ஸ்மேனா தினேஷ். நெக்ஸ்ட் ஒன் வந்த முதல் பந்தே மிட் விக்கெட் ரீஜனில் பெரிய 6 இல்லை விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்ப்போம். 6 தினேஷ் பேட்லேருந்து முதல் 6. போன மேட்ச் ஒரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்து கொடுத்தா ஒரே பேட்ஸ்மேன் தினேஷ். இந்த மேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. வந்த முதல் பேலை செட்லைன் என்ன பேட்ஸ்மேன் மாதிரி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தரையில் தான் போயிருக்கு. கேப்பில் நம்ம ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. 1-2 மாறி இருக்குது. ஸ்ட்ரைக்கு தினேஷ் கிடச்சிருக்கு. ஏசி 2 மோர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் போனாங்க. முன்னாடியே தெளிவாக பார்த்து கொடுத்துனாங்க. இறங்கி போனதை பார்த்து டாட் பவுல். லாஸ்ட் 1 மோர் நினைக்கிறேன். மிடில் ஸ்டிக்கை பார்த்தா பார்த்துருக்கு. விக்கெட் முக்கியமான விக்கெட்டை இந்த ஓவரை எடுத்து கொடுத்துரு இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க பவுலர். இதில் 14 ரன் ஆடிருக்காங்க மதுரை. லாஸ்ட் ஓவர் 6க்கு 28 அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் முதல் பாலே ஒய்டு. ஷார்ட்டாக போயிருக்கு. இங்கே 2 ரன் அளவு பண்ணியிருக்காங்க. 5க்கு 25. இங்கே மேலே இங்கே 6 நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஷாட் முகேஷ். ஏமாற்றி கொடுத்தாங்க. 3க்கு 3 அடிச்சானு கண்டிப்பாக. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தரையில் தான் போயிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி 15. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். லாஸ்ட் பால் டாஸ், அதுவும் ஷார்ட்டாக தான் கீழே அடிச்சாங்க. நல்ல ஒரு ஃபீல்ட். இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க.